ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிலையை வணங்கினார் என்றோ, சிலைக்கு சஜ்தா செய்தார்கள் என்றோ, அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நெருக்கம் தெரினார்கள் என்றோ முஸ்லிம் இமாம்களில் அறிஞர்களில் எவரும் கூறியதாக நான் அறியவில்லை, இவ்வாறு அறியப்படவும் இல்லை என்று ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள். இதற்கு இந்த ஓரியண்டலிஸ்டுகள் போன்றவர்கள், கயவர்கள், இவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன? இவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சூரத்து துஹாவிலே ஒரு வசனம் வருகிறது, وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. என்ன? وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى என்ன அர்த்தம்? இதற்கு என்ன அர்த்தம்? அதாவது உங்களை, அதாவது அல்லாஹ் சொல்கிறான் ரப்பல் ஆலமீன், உங்களை அல்லாஹ் எவ்வாறு உங்களை கண்டான் என்றால், இதற்கு ضَالًّا, தால் என்ற இந்த வார்த்தையை எதை விளக்கம் தருகிறார்கள் என்றால், வழிகெட்டவராக உங்களை கண்டான், உங்களை அல்லாஹ் கண்டான், பின்பு உங்களை அல்லாஹ் நேர்வழிப்படுத்தினான் என்ற இந்த வசனம், وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى என்ற இந்த வசனத்தை இவர்கள் ஆதாரம் வைக்கிறார்கள். இங்குதான் நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறேன். வழிகேடுகள் பாதி மனோ இச்சையின்பால் ஒரு வருகிறது என்றால், பாதி வழிகேடு அரபி மொழியின் அறியாமையினால் வருகிறது. அதுதான் உண்மை அல்லாஹ்வின் அடியார்களே. இது வெறும் இந்த ஓரியண்டலிஸ்டுகளுக்கு மட்டுமல்ல, இன்று பிதத்தை தமிழகத்தில் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இதே பிரச்சனை தான். அது சூனியத்தை மறுப்பவராக இருக்கட்டும், ஹதீசுகளை மறுப்பவராக இருக்கட்டும், இவர் யாராக இருக்கட்டும், அறியாமை, அரபி மொழியின் அறியாமையின் காரணமாகவே இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வழிகேட்டிற்கு செல்வதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஏன்? கவனியுங்கள். இந்த வசனம் وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى, இதற்கு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் இந்த வசனத்தை பார்த்தால் இதற்கு முன்னால் நபி அவர்கள் வழிகேடில் இருந்தார்களா? பொதுவாக நாமே எடுத்துக்கொள்வோமே. இப்போது இந்த வசனத்தை நபி அவர்கள் இதற்கு முன்னால் வழிகேட்டில் இருந்தார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? பின்பு அல்லாஹ் அவர்களை நேர்வழிப்படுத்தினான். ஏனெனில் இதை நாம் உறுதிப்படுத்துவோம், இதை நாம் இவர்கள் விட்டதற்கு பால் உறுதிப்படுத்துவோம் என்றால், நபி அவர்கள் எல்லாவற்றையும் இதற்கு முன்னால் செய்துதான் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உன்னத வாழ்க்கையை களங்கப்படுத்துவதற்கு இது சமம். அவர்களுடைய அந்த வாழ்க்கை நம்மை போல இதற்கு முன்னால் வேறு மாதிரி இருந்தார்கள், இப்போது அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான், அதனால வந்தார்கள். இது என்ன அப்படியா? அவ்வாறா நம்முடைய நபியை நாம் நம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய தியாகத்திற்குரியவர்கள்! அந்த தியாகத்தின் வெளிப்பாடு நபித்துவத்திற்கு முன்னாலாகவே தெரிந்தது தானே. அதையெல்லாம் தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மேலும் நபிகளாரின் மாசற்ற தன்மையை, இந்த இஸ்மத்தை குறை கூற நினைக்கும் சிலர் இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு, நபிகளார் தனது சமூகத்தின் மார்க்கத்தில் இருந்தார்கள், சிலைகளை வணங்கினார்கள், இணை வைப்பாளர்கள் செய்தவற்றை அவர்களும் செய்தார்கள், பின்னர் அல்லாஹ், இது தவறான புரிதலாகும். ஏனெனில் அரபு மொழியிலும் குர்ஆன் பயன்பாட்டிலும் தலால் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உள்ளன. முதலில் தலால் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உள்ளன. وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى என்ற இந்த வார்த்தைக்கு கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கு கட்டாயமாக இணை வைப்பு என்றோ அல்லது சிலைகளை வணங்குவது என்றோ பொருள் கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஏனெனில் இவர்கள் எதை ப்ரூவ் பண்ண நினைக்கிறார்கள் என்றால், நபி அவர்கள் சிலையை வணங்கினார்கள், நபி அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்கள், நபித்துவத்திற்கு முன்னால் இதை அவர்கள் செய்தார்கள். அதற்கு ஆதாரம் எங்கே? இதோ முஹாவிலே வருகிறது, وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. இந்த வசனத்தை இவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். சரி, அரபு மொழியிலும் குர்ஆனிலும் தலால் என்பதற்கான அர்த்தங்கள் என்ன? முதலில் தலால் என்ற வார்த்தை கேள்விப்பட்டது இல்லையா? ஒவ்வொரு குத்பாவிலும் சொல்வோமே, வஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா وكل محدثة وكل بدعة وكل ضلالة. என்ன அர்த்தம்? وكل بدعة ضلالة, எல்லா பிதத்துகளும் வழிகேடு.
எல்லா வழிகேட்டும். இதுதான் இந்த தலால். அல்லாஹ் இங்கு இந்த வசனத்தை வஜதக ضالًا فهدى என்று சொல்கிறான். எனவே இவர்கள் இதற்கு முன்னால் இப்படிதான் இருந்தார்கள் என்று சொல்வது. சரி, விஷயத்திற்கு வருவோம். தலால் என்ற சொல்லின் அடிப்படை அர்த்தங்கள் ஒன்றை விட்டு செல்வது. கவனிங்கள், ஒரு விஷயத்தை விட்டு வேறு இடத்திற்கு, அந்த விஷயத்திலிருந்து காணாமல் அல்லது ஒன்றை விட்டு தூரமாகுவது அல்லது மறைந்து விடுவது அல்லது ஒன்றை இழப்பது அல்லது அதனை மறந்து விடுவது, இதுவும் இதற்குரிய அர்த்தங்களாகும். நான் சொன்ன இந்த வார்த்தைகள், இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே குர்ஆன் மொழி. இந்த அரபி மொழி என்பது இன்று இந்த மொழியை ஒழுங்காக படிக்காமலேயே, இந்த மொழியை ஒழுங்காக கற்றுக்கொள்ளாமலேயே மார்க்கத்தை எங்கேயோ நின்று இன்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் எங்கு நடக்கும்? இந்த கூத்துக்கள் அனைத்தும் நம் இந்தியாவில் தான் நடக்கும், நம் தமிழகத்தில் நடக்கும். ஏன்? இதை கேட்க யாரும் இல்லை. இதை கேட்கவோ, இதை கண்டிக்கவோ அல்லது இதை தடுக்கவோ யாரும் இல்லை. தடுக்க முடியாது இல்லையா? அதுதான் இன்று இருக்கக்கூடிய பெரும் சோதனை. அரபி மொழியினுடைய ஆழத்தை கூட படிக்காமல், அந்த அரபி மொழியை பற்றி கூட எதுவுமே தெரியாமல் மார்க்கத்தை பற்றி பேசுவது மட்டுமல்ல, எங்கேயோ சென்று இன்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வந்த வினைகள் தான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இத்துணை குழப்பங்களும் இத்துணை ஃபித்னாக்களும். என்றாவது யாராவது தெரிந்திருப்போமா? மொழிபெயர்ப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பில் வஜதக ضالًا فهدى என்ற இந்த வார்த்தைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் பின்னால் வருவோம். இந்த வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்னவாக இருக்க முடியும் என்பதையும் நாம் பின்னால் பார்ப்போம் இந்த வசனத்திற்கு இன்ஷா அல்லாஹ். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தலால் என்ற சொல்லின் அடிப்படை அர்த்தங்கள் நிறைய இருக்கிறது. குர்ஆன், அதாவது மொழி ரீதியாக அரபி மொழியில் இதற்குரிய அர்த்தங்கள் என்ன? ஒன்றை விட்டு செல்வது அல்லது ஒன்றை விட்டு தூரமாகுவது அல்லது அது மறைந்து விடுவது அல்லது மறந்து விடுவது அல்லது இழப்பது இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டுகளோடு இப்போது ஷேக் அவர்கள் வருகிறார்கள், ஷேக் அரஃபாத் அவர்கள் வருகிறார்கள். கவனியுங்கள், சூரத்து சஜிதாவிலே அல்லாஹ் சொல்கிறான், وَقَالُوا أَإِذَا ضَلَلْنَا فِي الْأَرْضِ أَإِنَّا لَفِي خَلْقٍ جَدِيدٍ. என்ன? கவனியுங்கள், பல்ஹும் பிலிகாஇ ரப்பிஹிம் காஃபிரூன். இந்த வசனத்தை கவனியுங்கள். அவர்கள் கூறுவார்கள், அந்த மக்கள் கூறுவார்கள், வழிகேட்டில் இருப்பவர்கள் கூறுவார்கள், பூமியில் நாங்கள் மறைந்து நாங்கள் அழிந்து விட்டால் நாங்கள் மீண்டும் புதிதாக படைக்கப்படுவோமா? மாறாக அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்போம் என்று நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வை சந்திக்க பயந்தும் நிராகரிப்பை அல்லாஹ்வுடைய சந்திப்பை நிராகரிக்கக்கூடியவர்கள் திமிராகவும் பெருமையுடனும் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஓ, நாங்கள் இந்த பூமியில் மறைந்து விட்டால் மறுபடியும் நாங்கள் படைக்கப்படுவோமா என்று. அதற்கு இவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்ன? நாங்கள் இந்த பூமியில் மறைந்து விட்டால் என்றால் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இங்கு? தலால். இங்க வழிகேடுன்னு சொல்லுவீர்களா? இந்த பூமியில் நாங்கள் வழிகேட்டு விட்டால் மறுபடியும் நாங்கள் படைக்கப்படுவோமா என்ற அர்த்தம் வருமா? இங்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், குர்ஆனிலே வருகிறது, இந்த பூமியில் நாங்கள் மறைந்து விட்டால், அதாவது நாங்கள் அழிந்து விட்டால், இதுதான் அர்த்தம். இங்கு வலால் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். வகாலு ஐதா வலல்னா. அப்படி என்றால் நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னது வஜதக ضالًا என்ன அர்த்தமாக இருக்க முடியும்? பொறுமையாக இருங்கள், அந்த அர்த்தத்திற்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஏனெனில் சில மொழிபெயர்ப்புகள் கவனம், சில மொழிபெயர்ப்புகளில் ஒருபோதும் எனக்கு தெரியவில்லை, நான் பார்க்கவில்லை, பார்க்காமல் நான் சொல்லக்கூடாது. ஆனால் மொழிபெயர்ப்பில் கவனமாக இருக்க வேண்டும். யாரும் இதற்கு முன்னால் நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள் என்று யாரும் மொழிபெயர்த்திருக்க கூடாது. இந்த வசனத்திற்கு வஜதக ضالًا فهدى, நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான் என்ற இந்த மொழிபெயர்ப்பு இருக்கக்கூடாது. அது தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி. அதற்கு ஒரு ஆதாரம் இதோ இருக்கிறது. குர்ஆனிலே இதே வார்த்தை வேறு இடத்திலே பயன்படுத்தப்படுகிறது. வைதா தலல்னா,
நாம் இந்த பூமியில் நாங்கள் மறைந்து விட்டால். சரி, இன்னொரு வசனம், கவனியுங்கள், அவர்கள் இட்டுக்கட்டி கொண்டிருந்தவை அவர்களை விட்டு மறைந்து விட்டன. அதாவது கவனியுங்கள், அவர்கள் எதெல்லாம் பொய் பேசிக் கொண்டு இட்டுக்கட்டுகிறார்களோ அது எல்லாம் இப்போது மறைந்து விட்டன என்பதற்கு அல்லாஹ் இங்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வல்ல. அடுத்த வசனம், அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون. கவனியுங்கள், وهم يحسبون أنهم يحسنون صنعا. என்ன வசனம் இது? இவ்வுலக வாழ்வில் எவர்களுடைய முயற்சிகள் வீணாகி விட்டனவோ அவர்கள் தங்கள் நல்ல காரியங்களையே செய்வதாக அவர்கள் தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் நல்ல காரியங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். யார் அவர்கள்? இந்த உலக வாழ்க்கையில் தங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாக்கி விட்டவர்கள், பாழாக்கி விட்டவர்கள். என்ன வார்த்தை குர்ஆனிலே வருகிறது? வல்ல, பாழாக்குவது, வீணாக்குவது, மறைந்து விடுவது. இதற்கு முன்னால் நாம் பார்த்தது. கவனியுங்கள், இன்னொரு வசனம் ஷரஃபாத், இன்னொரு வசனம் வருகிறது. சுப்ஹானல்லாஹ், இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. நமக்கெல்லாம் தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர் சகோதரரும் ஒரு பக்கம், அவர்களை யார், அவருடைய பிற சகோதரர்கள் அவர்களுக்கு எதிராக செய்த அந்த சதி, இதெல்லாம் நமக்கு தெரியும். கவனியுங்கள், தங்களது தந்தையை பற்றி அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிற சகோதரர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிற சகோதரர்கள் தங்கள் தந்தையை பற்றி இங்கு பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? எங்கள் வாப்பாவிற்கு எங்களை விட நாங்கள் கட்டுமஸ்தானாக இருக்கிறோம், நாங்கள் இவ்வளவு பெரிய கூட்டமாக இருக்கிறோம், ஆனால் எங்களை காட்டிலும் எங்கள் தந்தைக்கு யாரை பிடிக்கின்றது? யூசுஃபையும் யூசுஃபின் சகோதரரையும் பிடிக்கிறது என்று சொல்லி என்ன சொல்கிறார்கள்? இன்ன அபானா லஃபீ ضلالٍ முபீன். எங்களுடைய நிச்சயமாக எங்கள் தந்தை, நிச்சயமாக கவனியங்கள் நடிகார், நிச்சயமாக எங்கள் தந்தை தலாலில் இருக்கிறார். இந்த இடத்துல என்ன உலமாக்க சொல்ற இந்த வார்த்தை அர்த்தம் பெரிய தவறில் இருக்கிறார், ஒரு பெரிய தவறில் இருக்கிறார் என்று அர்த்தம். எங்களை விட எங்களுடைய யூசுஃபுடைய சகோதரையும் தான் எங்கள் தந்தைக்கு பிடித்திருக்கிறது என்ற வசனத்தை, அதே போலத்தான் அல்லாஹ் நடிகார் இன்னொரு வசனமும் வருகிறது. என்ன வசனம் வருகிறது? கவனியுங்கள், வலம்மா ஃபஸலத்தில் ஈர் قال அபூஹும் இன்னி லஅஜிது ரீஹ யூசுஃப் லௌலா அன் துஃபன்னிதூன். கவனியுங்கள், அந்த கூட்டத்தினர் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்களது தந்தை கூறினார், நீங்கள் என்னை புத்தி பேதலித்தவன் என்று கூற மாட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நான் யூசுஃபின் வாசனையை உணர்கிறேன். அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், காலு தல்லாஹி இன்னக லஃபீ ضلالிகல் கதீம். அந்த அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பிள்ளைகள் மறுபடியும் சொல்கிறார்கள், யூசுஃபின் தந்தை அவர்கள் கூறினதற்கு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் உங்கள் பழைய தவறில் தான் இருக்கிறீர்கள். இன்னுமா யூசுப் யூசுப் என்று அழைந்து கொண்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பழைய தவறில் தான் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல ஏன் வலால் என்று பயன்படுத்துகிறார்கள்? இது யூசுப் இல்லை, இங்கு யூசுப் இல்லை என்று சொல்வதற்கு தலால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இங்கு வழிகேடா, இந்த தவறில் நீங்கள் இருக்காதீர்கள், தவறு. எத்தனை வார்த்தைகள் இதற்கு வருகிறது என்பதை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. சுப்ஹானல்லாஹ். இதை விட இன்னொரு விஷயத்தை பாருங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னொரு விஷயத்தை பாருங்கள். இன்னொரு விஷயம் என்றால், மேலும் இந்த நகரின் பெண்கள் பேசிக் கொண்டார்கள். அஜீஸின் மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அதே இது, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அஜீஸின் மனைவிக்கும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த அந்த சோதனை, அந்த ஊருடைய அந்த பெண்கள் எல்லாம் பேசிக்கொண்டது. وقال نسوة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شغفها حبا إنا لنراها في ضلال مبين. மேலும் நகரின் பெண்கள் பேசிக் கொள்கிறார்கள், அஜீஸின் மனைவி தனது பணியாளனை யூசுஃபை அவனது விருப்பத்திற்கு மாற்றமாக தன்பால் அழைக்கிறாள். நிச்சயமாக அவனது காதல் அவளது இதயத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. நிச்சயமாக அவள் ஒரு தெளிவான தவறில் இருக்கிறாள்.
தெளிவான தவறில் இருக்கிறார் என்று நாங்கள் கருதுகிறோம். அதாவது சுதந்திரமான கண்ணியமான பெண்கள் நடக்கும் பாதையை விட்டு அவள் விலகிவிட்டாள் என்பதே இதற்கு பொருளாகும். மாறாக அதற்கு இணை வைப்போ ஷிர்க் என்ற பொருள் அல்ல. கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லி பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஷரஃபாத் விஷயத்துக்கு வருகிறார்கள். எனவே வஜதக பால்லன் ஃபஹதா, இப்போது வருவோம். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, உன்னை இந்த பால்லாக நாங்கள் பார்த்தோம், பின்பு நான் உனக்கு வழிகாட்டினேன், உனக்கு நேர் வழிகாட்டினேன் என்ற அர்த்தத்திற்கு வரும்பொழுது இந்த வசனம் குறித்த அறிஞர்கள் பல கருத்துக்களை கூறியுள்ளார்கள். அவற்றில் மிகவும் வலுவான கருத்து என்னவென்றால், நபி அவர்களின் வகை இறை செய்தி அருளப்படுவதற்கு முன்பு மார்க்க சட்டங்களின் விரிவான விவரங்களையும் அல்லாஹ் வகையின் மூலம் கற்றுக் கொடுத்த ஈமானின் சட்டங்களையும் அறியாதவர்களாகவே இருந்தார்கள். இதுதான் அர்த்தம். மார்க்கத்தின் விரிவான சட்டங்களையும், கவனியுங்கள், மார்க்கத்தின் விரிவான சட்டங்களையும் விவரங்களையும் அல்லாஹ்வின் வஹீயின் மூலம் கற்றுக் கொடுத்த ஈமானின் சட்டங்களையும் அறியாமல் இருந்தார்கள். ஆம், ஏனெனில் எப்போது வஹீ வந்தது? 40. வஹீ வந்ததற்கும் வஹீ வருவதற்கு முன்னால் வித்தியாசம் கிடையாதா? அந்த வித்தியாசம் தான் என்று உலமாக்கள் இங்கு சொல்கிறார்கள். இதை யாராவது வழிகேட்டில் இருந்தார்கள் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இணை வைப்பில் இருந்தார்கள் என்றும், பிதத்தில் இருந்தார்கள் என்றும், பாவங்களில் இருந்தார்கள் என்றும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, நபி அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னாலாகவே எல்லா வகையான விஷயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்தான். பெரும் பெயருக்குரியவர்கள், பெரும் மரியாதைக்குரியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனம், இந்த வசனத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு நாமே இதெல்லாம் பயமாக இருக்கிறது. சென்று போய் பார்த்தால் தெரியும், இதையெல்லாம் இவர் சூனியத்தை மறுப்பவர் என்ன பேசி வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அல்லாஹு அலம். இனிய மார்க்கம் இஸ்லாம் என்ற தலைப்பில் எதையெல்லாம் பேசி வைத்திருக்கிறார், உளறி வைத்திருக்கிறார் என்பதை தெரியவில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் கவனியுங்கள், சுப்ஹானல்லாஹ், இதன் அறியாதவர்களாகவே இருந்தார்கள். ஆகவே அல்லாஹ் தனது வேதத்தின் பாலும் மார்க்கத்தின் பாலும் அவர்களுக்கு நேர்வழி காட்டினான். மேலும் அவர் அறியாதவற்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். என்ன இருக்கிறது இதில்? அதனால்தான் இதற்கு மொழிபெயர்க்கும் செய்யும் பொழுது நீங்கள் வழி தவறியவராக இருந்தீர்கள், வழிகேட்டில் இருந்தீர்கள் என்பதை காட்டிலும் அதை போடாமல் எப்படி மொழிபெயர்க்கக்கூடிய வாசகமாக இது இருக்க வேண்டும்? நீங்கள் வழி தவறியவாக, வழி இல்லாதவராக, பின்பு அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான், உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான், வஹியை இறக்கி. அந்த வசனத்தை சூரத்து ஷூராவிலே 52வது வசனம் இதை காட்டுகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا مَا كُنْتَ تَدْرِي مَا الْكِتَابُ وَلَا الْإِيمَانُ وَلَكِنْ جَعَلْنَاهُ نُورًا نَهْدِي بِهِ مَن نَّشَاءُ مِنْ عِبَادِنَا. இந்த வசனத்தை கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இவ்வாறே நாம் நமது கட்டளையில் இருந்து ஒரு ஆன்மாவை, அதாவது குர்ஆனை உமக்கு வஹியாக அறிவித்தோம். வேதம் என்றால் என்னவென்றோ, ஈமான் என்றால் என்னவென்றோ நீ அறியாதவராக இருந்தீர்கள். எனினும் நாம் அதை ஒரு ஒளியாக ஆக்கினோம். அதன் மூலம் நமது அடியார்களை நாம் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம். இதையெல்லாம் அல்லாஹ் அந்த குர்ஆனை இறக்கி நபியை பிரகடனப்படுத்தினான் என்ற அந்த அடிப்படையை இங்கு உணர்த்துகிறது. மேலும் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், وَإِن كُنْتَ مِنْ قَبْلِهِ لَمِنَ الْغَافِلِينَ. என்ன வசனம் இது? நிச்சயமாக நீ இதற்கு முன்னால் இவற்றை அறியாதவராகவே இருந்தீர்கள். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து விடுவது. وَإِن كُنْتَ مِنَ الْغَافِلِينَ, நீ அறியாமை, இக்னோரன்ஸ், காஃபிலின்களில் ஒருவராக இருந்தீர்கள் என்று நபி அவர்களை அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா நபி அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் இதற்கு முன்னால் என்றெல்லாம் யோசிப்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? அதற்கு முன்னால் தான் நம்ம ஒரு முட்டுக்கட்டை போட்டு வைத்து விட்டோமே. நபி அவர்களின் வாழ்க்கை, இந்த வரலாற்றை படிப்பவர்களுக்கு இது தெளிவாகிவிடும். ஏனெனில் நபி அவருடைய வாழ்க்கை எவ்வாறெல்லாம் கடந்து வந்திருக்க என்பதை நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். சிறிய வயதில் அநீதிக்கு எதிராக நின்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹில்ஃபுல் ஃபுதூலில் பங்கெடுத்துக் கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா வகையான விஷயத்திற்கும் நின்றவர்கள். அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம்,
கவனியுங்கள், நீர் அறியாமல் இருந்தவற்றை உமக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம், அல்லாஹ் உனக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த வசனம் உம்மீது அல்லாஹ்வின் பேரருளும் மாபெரும் அளவிலேயே இருக்கிறது. வகான ஃபத்லுல்லாஹி அலைக அஸீமா, வகான ஃபத்லுல்லாஹி அலைக அஸீமா. வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீ அறியாததை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அறியாததை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இதற்கு முன்னால் நீங்க அறியாதவர்களில் ஒருவராக இருந்தீர்கள். ஆம், இதெல்லாம் எதை காட்டுகிறது? வஹி இறக்கி அல்லாஹ் அவர்களை பரிந்துரைப்படுத்தினான் என்பதை தெளிவாக காட்டுகிறது. எவ்வாறாயினும் இதன் அடிப்படை நோக்கம் நபி அவர்கள் சிலைகளை வணங்கினார் என்றோ அல்லது தன் சமூகத்தார் செய்த இணை வைப்பில் பங்கு கொண்டார் என்றோ வாதாடுபவர்களுக்கு இந்த வசனம் எந்த வகையிலும் ஆதாரமாக அமையாது என்பதாகும். இது மிக முக்கியமான அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, அல்லாஹ்வின் அடியார்களே, நபித்துவம் அருளப்படுவதற்கு முன்பு நபிகளார் அவர்கள் தனது சமூகத்தின் மார்க்கத்தில் இருந்தார்களா? எனில் நம்ம எல்லாம் கேள்வி வரும், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நபி அவர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்கள்? நபி அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்னால், சரி, நபியாக ஆகுவதற்கு முன்னால் இப்போது எந்த மார்க்கம் என்ற கேள்வி. நபி அவர்கள் சிலைகளை வணங்கினார்களா என்பது நாம் தனி மனிதனாக இப்போது பார்த்தோம். இதற்கு முன்னால் அதை விடுங்கள், இப்போது அது தெளிவாகிவிட்டது. அடுத்த கேள்வி, நபி அவர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்கள்? குறைஷிகளுடைய மார்க்கத்தில் இருந்தார்களா? குறைஷிகளுடைய அந்த மார்க்கத்தில் இருந்தார்களா? இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? குறைஷிகளின் மார்க்கத்தில் இருந்தார்களா? இங்கு விவாதத்திற்குரிய விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலைகளை வணங்கவில்லை, அவற்றை தடவி ஆசி பெறவில்லை, அவற்றின் மீது சத்தியம் செய்யவில்லை, சிலைகளுக்கு சஜிதா செய்யவில்லை, மேலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பிராணிகளை அறுத்து பலியிடவில்லை என்பதில் அறிஞர்களே எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை. இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தும் ஏன் இந்த கேள்வி? நபி அவர்கள் ஒருபோதும் சிலைகளை வணங்கியதில்லை, கபறுகளை போய் முட்டவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி ஆசி பெறவில்லை, சத்தியம் செய்யவில்லை, சிலைகளுக்கு சஜிதா செய்யவில்லை, எதுவும் செய்யவில்லை. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரேனும் இதில் எதையாவது அவர் மீது சுமத்தினால், அல்லாஹ்வின் தூதர் மீது சுமத்தினால், அது ஒரு தவறான மற்றும் குஃப்ருடைய கூற்றாக ஆகிவிடும். சரி, அப்படி என்றால் ஏன் இந்த கேள்வி? இருந்தும் நபி அவர்கள் யாருடைய மார்க்கத்தில், குறைஷிகளின் மார்க்கத்தில் இருந்தார்களா என்ற கேள்வி ஏன் வருகிறது? கவனியுங்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் நபிகளார் தனது சமூகத்தாரின் மார்க்கத்தில் இருந்தார் என்று வாதிடுபவரை பற்றி வினவிட்ட போது, அதாவது இமாம் அஹ்மதிடம் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இமாம் அஹ்மத் யார்? இமாம் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ. எப்போது மரணித்தார்கள்? யாருக்கு தெரியும்? எல்லாம் வெகு தூரம் போய்விட்டது போல. அல்லாஹ் முஸ்தஆன். போடுங்க, நம்பர் போடுங்க. யாரும் இல்லை, நீங்க மட்டும் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அதனால ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க, ஏதாவது ஒன்று மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். 241 241 இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ். வெகு தூரம் சென்று விட்டது போல் தெரிகிறது. இமாம் அஹ்மத் அவர்களிடம் நபிகளார் தனது சமூகத்தாரின் மார்க்கத்தில் இருந்தார் என்று வாதிடுபவரை பற்றி வினவப்பட்ட போது அது ஒரு மிக மோசமான கூற்று என்று கூறினார்கள். ஒருபோதும் நபி அவர்கள் தங்களுடைய சமூகத்தினுடைய அந்த வழக்கத்திலோ அந்த பழக்கத்திலோ இருந்தார்கள் என்று ஒருவர் கூறுவதற்கு அது ஒரு மோசமான கூற்று என்று பதிலளித்ததாக பதிவாகியுள்ளது. இது நோக்கம் என்னவென்றால், சமூகத்தாரின் மார்க்கம் என்பது யாராவது ஒருவர் நபிகளார் குறைஷிகளின் மார்க்கத்தில் இருந்தார்கள், இதற்கு முன்னால் 40 முன்னால் குறைஷிகளின் மார்க்கத்தில் இருந்தார்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள்,
என்பது, இந்த நோக்கம் சமூகத்தாரின் மார்க்கம் என்பது அவர்களின் இணை வைப்பு மற்றும் சிலை வழிபாட்டை குறிக்குமானால் அது மிக மோசமான குற்றாகும். எனவே ஒருபோதும் நபி அவர்கள் சிலைகளை வணங்கியதில்லை. நபிகளா தன் சமூகத்தின் மார்க்கத்தில் இருந்தார்கள் என்ற அர்த்தம் நீங்கள் எந்த கோணத்தில் சொல்ல வருகிறீர்கள் என்பது இங்கே முக்கியம் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று, குறைஷிகளின் மார்க்கம் என்று சொல்வது அவர்கள் சிலைகளை வணங்கினார்கள், நபிகளாரும் சிலைகளை வணங்கினார்கள், ஒருபோதும் இல்லை. இணை வைத்தார்கள், ஒருபோதும் இல்லை. இந்த கோணத்தில் நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்றால் அது மிகவும் தவறான கூற்றாகும். ஆனால் ஒருவரால் இந்த கூற்று பொதுவாக சொல்லப்பட்டு அரபுகளிடம் எஞ்சி இருந்த இப்ராஹிம் அவர்களின் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தின் மீதத்தில் அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள் என்பதை குறிப்பதற்காக ஒருவர் சொன்னால் அவர் ஒருபோதும் இணை வைப்பாளர், இணை வைப்பில் நபிகளார் உடன்பட்டார் என்று கூறவில்லை. அதாவது what remains from the deen of இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, அழகாக வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மார்க்கம் என்ன மார்க்கம்? அது ஹனீஃபியா. அந்த ஹனீஃபியா என்ற அந்த மார்க்கம், அந்த தீனுல் இஸ்லாம் வந்து பின்னால் அதை கொண்டு வரப்பட்ட நபிமார்கள் மூலமாக பின்னால் கொண்டு வரப்பட்ட அந்த மார்க்கம் எங்கு வருகிறது? யாருடைய காலத்தில் இதெல்லாம் தொலைத்தவர்களாக, தங்களுடைய அநீதியின் பால் தொலைத்தவர்களாக இருந்தவர்கள் தான் இந்த குறைஷிகளும் சரி, அதற்கு முன்னால் இருந்த இந்த கிறிஸ்தவர்களும் சரி. இவர்கள் எல்லாம் சேர்ந்து சத்தியத்தை தவறவிட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் இவர்களுடைய காலத்தில். அதனால்தான் ஒரு சில மக்கள் இருந்தார்கள், நபி அவருடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் இருந்தார்கள் நபித்துவத்திற்கு முன்னதாகவே. என்ன, நாங்கள் குறைஷிகளுடைய இவர்கள் செய்யக்கூடிய இந்த பழக்க வழக்கத்தில் நாங்கள் இல்லை, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ அதில் தான் நாங்கள் இருக்கிறோம், இப்ராஹிம் எதை விட்டு சென்றார்களோ அந்த மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று தங்களை அடையாளப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு பேர் போன ஒரு மனிதர் வருகிறார். யார் அவர்? வருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது வருகிறது, கவனிப்போம் பீதினில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எனவே இந்த கோணத்தில் ஒருவர் சொன்னால் தவறில்லை. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிலே விட்டு சென்றார்களோ அந்த அடிப்படையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் சமூகத்தாரின் என்று சொன்னால் இதில் தவறில்லை. குறைஷிகளிடம் கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, குறைஷிகளிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தின் சில கூறுகள் மீதம் இருந்தன. குறைஷிகளிடம் இருந்தன மீதம் என்ன இருந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்ற அந்த மார்க்கத்துடைய அந்த கூறுகள் என்ன பாக்கி இருந்துச்சு? தவாஃப், ஹஜ். எனவே ஒரு சில விஷயங்களை பட்டியலிடுகிற உலமாக்கள், காபாவை கண்ணியப்படுத்துவது, ஹஜ் செய்வது, ஹத்னா செய்வது, திருமணம், குளிப்பு கடமையானால் ஜனாபத் கடமையான குளிப்பது, அப்புறம் இரத்த உறவு மூலம் தடை செய்யப்பட்ட திருமண உறவுகளை தடுத்துக் கொள்வது ஆகியவை இருந்தன. மிச்சம் மீதி இருந்தது இதுதான். இணை வைப்பு, சஜிதா செய்வது, கபரை வணங்குவது, இந்த தர்கா கோஷ்டி என்று இருக்கிறார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை அல்லாஹ் வழங்குவானாக. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அப்படியே அங்கே இருந்து இம்போர்ட் செய்யப்பட்டதுதான். இப்போது காலத்தின் மூலமாக டைம் பீரியட், அவ்வளவுதான், எந்த வித்தியாசமும் இல்லை. ஏனெனில் தெளிவாக இது பின்னால் வந்தவர்கள் எல்லாம் நல்லோர்கள், இவரை நாங்கள் வணங்குகிறோம், எங்களுக்கு அல்லாஹ் தான் தருவான், அல்லாஹ் மூலமாக இவர்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கிறான். இதேதான் அவர்களும் சொன்னார்கள். சரி, இந்த விஷயத்திற்கு வருவோம் அல்லாஹ்வின் அடியார்களே. இது மட்டும்தான் இருந்தது, இதெல்லாம் மிச்சம் மீதி இருந்தது இவர்களிடம், குறைஷிகளிடம் இருந்தது. மிச்சம் மீதி இருந்தது இதுதான். மற்ற எல்லாவற்றையும் ஷிர்க், இணை வைப்பு, பிதஅத்துகள், விபச்சாரம், வட்டி எல்லாவற்றையும் கொண்டு வந்து குறைஷிகள் தங்கள் மீது வைத்துக் கொண்டார்கள். மீதம் இருந்தது இவ்வளவுதான். அதனால்தான் எவ்வளவு பணம் இருந்தாலும் காபாவை சீரமைக்கும் போது எந்த பணத்தை பயன்படுத்தவில்லை? அவர்கள் வட்டியின் பணத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. சரி, இது எதை நாம் சொல்ல போகிறோம்? இந்த விஷயத்தில் அனைத்தும் இணை வைப்பில் சத்தியத்தில் எஞ்சியிருந்த விஷயங்களில் மக்களோடு உடன்படுவதால் அவர்கள் தவறான வழிகளிலும் ஒரு உடன்பட்டார் என்று அர்த்தமாகாது. கவனியுங்கள்,
இதுதான் தான் உலமாக்கள் சொல்கிறார்கள். ஒருவேளை ஒருவர் யாராவது அல்லாஹ்வின் தூதர் குறைஷிகளுடைய அவர்களுடைய சமூகத்தாருடைய மார்க்கத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் இதற்கு அர்த்தம் இதுதான். இது இணை வைப்பையோ அல்லது சத்தியத்தில் எஞ்சியிருந்த விஷயங்களில் மக்களோடு உடன்படுவதால் அவர்கள் இதற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள்? ஹஜ்ஜில் இருந்தார்கள், இவ்வாறு இருந்தார்கள், மனிதர்கள் எல்லோரும் செய்வது போல் இருந்தார்கள், ஒருபோதும் சிலையை வணங்கவில்லை. இதில் எந்த மாசற்ற ஒரு வாழ்க்கை கண் முன்னால் தெரிகிறதே. கடைசியாக கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் தஹபி மற்றும் ஷேக் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் ஆகியோர் கூற்றின் சுருக்கம் என்னவென்றால், தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி அருளப்படுவதற்கு முன்பும் பின்பும் பாதுகாக்கப்பட்டவர். நபி அவர்கள் யார்? நபி அவர்கள் வஹிக்கு முன்னால் பாதுகாக்கப்பட்டவர்களா? நபி அவர்கள் வஹி அருளப்படுவதற்கு முன்பும் பின்பும் இதையெல்லாம் இன்று இது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு நபியின் கண்ணியத்தை பற்றி நாம் இங்கு பேசுகிறோம். இதை கேட்டுக்கொண்டு கூட இதை மறுப்பவர்கள் கூட இருப்பார்களா என்று ஐயமாக இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய சூழலை, தமிழகத்தில் ஏற்படக்கூடிய சூழலை யோசித்தால் ஐயமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இமாம் தஹபி மற்றும் ஷேக் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இறுதியாக வஹி அருளப்படுவதற்கு முன்பும் பின்பும் நபி அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் அரணமைக்கப்பட்டவர்கள். என்ன சொல்கிறார் ஷேக் அரஃபாத்? அரணமைக்கப்பட்டவர்கள், ஒரு அரணமைக்கப்பட்டுள்ளவர்களாக இருந்தார்கள். விபச்சாரம், மோசடி, துரோகம், பொய், மது அருந்துதல், சிலைகளுக்கு சஜிதா செய்தல், அம்புகளை கொண்டு குறி கேட்டுதல், அருவருப்பான செயல்கள், மடமைத்தனம், கெட்ட வார்த்தைகள் பேசுதல் மற்றும் மானக்கேடானவற்றை அவுராக்களை வெளிப்படுத்துதல் ஆகியவற்றை விட்டு அவர்கள் முழுவதுமாக நபி அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவரது சமூகத்தார் கூட அவர் நபித்துவம் பெறுவதற்கு முன்பே அவரது உண்மைக்கும் அமானிதத்திற்கும் சாட்சி அளித்தார்கள். இதெல்லாம் நபி அவர்களுடைய உன்னத குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா அவர்கள் குறிப்பிடுகையில், நபித்துவம் அருளப்படுவதற்கு முன் மற்ற சில நபிமார்கள் நிலைகள் குறித்து அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆம், சில நபிமார்கள் விஷயத்தில் நபித்துவம் அருளப்படுவதற்கு முன்பு சில நபிகளாருடைய விஷய வாழ்க்கை என்ன என்று கேட்கும் பொழுது சில நபிகளாருக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று சொல்கிறார். சில நபிகளார் விஷயங்கள் பற்றி அவர்கள் இதற்கு முன்னால் வேறு இதில் இருந்தார்கள், அவர்கள் இதற்கு முன்னால் வேறு இதில் இருந்தார்கள், பின்பு அல்லாஹ் அவர்கள் நேர்வழிப்படுத்தினான். ஆனால் இது யாருக்கு பொருந்தாது? இது நபி அவர்களுக்கு பொருந்தாது. நம்முடைய நபி ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஹைருன் நபி, நபிமார்களில் சிறந்தவர்களும் இந்த அகிலத்தாருக்கு ஒரு அடுக்குடையமாக இருக்கிற நபி அவர்களுக்கு இந்த இது பொருந்தாது. ஷேக் இஸ்லாம் சொல்கிறார்கள், இந்த விஷயத்தில் சில நபிமார்களுக்கு முன்பின் என்ற அந்த ஒரு விஷயம் இருந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் மற்ற நபிமார்கள் தொடர்பான சில விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதால் நமது நபிகளாரின் சிறப்புகளும் அவற்றை பற்றி நாம் அறிந்தவரது தனித்துவங்களும் இதில் குறையாது. நபிகளாருக்கு மத்தியில் சிறப்புகள் வேறுபடும். அல்லாஹ் தனது தூதை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை அவன் நன்கறிந்திருக்கிறான் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கு இந்த வசனத்தை கூறுகிறார்கள் ஷேக் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா. அல்லாஹு அஅலமு ஹைஸு யஜஅலு ரிசாலத்தஹு, அவனுடைய தூதுத்துவத்தை, அந்த செய்தியை எங்கு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்ற அந்த வசனத்தை சொல்கிறார்கள். தனது தூதை மேலும் அல்லாஹ் வானவர்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்பவனும் முற்று நோக்கு போனாம் இருக்கிறான். தஃப்சீர்களில் விரிவுரையாளர்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்ட சில வசனங்களில் ஒன்று, ஆம், காஃபிர்கள் ஷுஐப் அவர்களிடம் கூறியது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நாம் கூறினோம் அல்லவா, சில நபிமார்களுக்கு முன்னால் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு செய்திகளாக இருக்கிறது என்று. அதில் ஒரு செய்தியை இங்கு ஷேக் இஸ்லாம் சொல்கிறார்கள். அதாவது காஃபிர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறியது என்ன? ஷுஐபே, கவனியுங்கள், லனுக்ரிஜன்னக யா ஷுஐப் வல்லதீன ஆமனூ மஅக் மின் கரியத்தினா அவு லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா. கவனியுங்கள், இந்த வசனத்தை கவனியுங்கள். ஷுஐபே, உம்மையும் உம்முடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம், அல்லது ஒழுங்காக நீங்கள் நம்முடைய மார்க்கத்திற்கே நீங்கள் திரும்பிவிட வேண்டும். இந்த வசனத்தை வைத்து சில உலமாக்கள் என்ன சொல்கிறார் என்றால், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் போல சில நபிமார்கள் அல்லாஹ் நபித்துவத்திற்கு முன்னால் இருந்த வாழ்க்கை வேறாக இருக்கலாம். ஏனெனில் இங்கு என்ன சொல்கிறார், அந்த மக்கள் எவ்வாறு மிரட்டுகிறார்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர் கூட்டத்தார்களையும்.
நீயும் நீங்களும் உங்களை கொண்டு உங்களோடு ஈமான் கொண்டவர்கள் ஒழுங்காக இந்த ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம், அப்படி இல்லை என்றால் ஒழுங்காக உங்களுடைய மார்க்கத்திற்கு நம்முடைய மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்பி விடுங்கள். இதற்கு முன்னால் இருந்தீர்கள் அல்லவா, அதே போல நீங்கள் மறுபடியும் என்ன செய்து விடுங்கள், திரும்பி விடுங்கள் என்ற இதெல்லாம் யாருக்கு பொருந்தாது? இதுவே விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உலமாக்கள் சொல்கிறாங்க. வேறு அர்த்தமாக இருக்கலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சொன்ன அர்த்தம் வேறு அர்த்தமாக கூட இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுவே ஒருபோதும் இது நபிகளார் அவர்களுக்கு இது பொருந்தாது. ஏனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்காலத்திலும் வணங்கினதில்லை என்பது தெளிவாக பாடப்பட்ட ஒரு விஷயம். அதே போல இன்னொரு வசனத்தை இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள். காஃபிர்கள் தங்கள் தூதரிடம் கூறிய போது லனுக்ரிஜன்னகும் மின் அர்தினா அவ் லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, ஒரு முறை இந்த காஃபிர்கள் கூறுவார்கள், எங்களுடைய பூமியை விட்டு எங்கள் ஊரை விட்டு உங்களை நாங்கள் வெளியேற்றி விடுவோம், ஒழுங்காக மறுபடியும் என்ன செய்து விடுங்கள், நம்முடைய மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்பி விடுங்கள். இந்த விஷயத்தை சொல்கிறார். அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளபடி இந்த அர்த்தத்தில் பிரபலமான ஒரு கருத்து வேறுபாடு உள்ளது. எனவே இந்த வசனங்களை ஆதாரமாக கொண்டு ஒவ்வொரு நபியும் தங்கள் நபித்துவத்திற்கு முன்பு சிலைகளை வணங்கினார்கள் என்று வாதிடுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பு இதற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள், அவர்கள் இணை வைத்தார்களா? மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை வஜதக பால்லன், உங்களை பால்லாக வழி தவறியவர்களாக அல்லாஹ் உங்களை பார்த்தான் என்றதற்கும், வழிகேட்டில் இருந்தார்கள் நபி அவர்கள், அல்லாஹ் அவர்கள் நேர்வழி செலுத்தினான் என்ற இந்த விஷயத்தையும், மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுடைய மார்க்கத்தில் இருந்தார்களா என்ற இந்த விஷயங்களை அனைத்தையும் பார்த்தோம். நாளையுடைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள் அறுக்கப்பட்ட பிராணிகளை உண்டார்களா? ஏனெனில் நபியாக ஆனதற்கு முன்னால் இது அனைத்தையும் நபியை பற்றி தெரிந்து கொள்வது அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் நாடினால் நாளையுடைய வகுப்பில் நாம் பார்ப்போம் பிஇذنில்லாஹ். அதற்கு தான் நாளை ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை வருகிறார், ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். இன்ஷா அல்லாஹ் அவரை நாம் பார்ப்போம் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நம்ம எதை கேட்டோமோ அதன்படி செய்மடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வகுப்பிற்கு வருபவர்களுக்கு ஒரு முக்கிய ஒரு வேண்டுகோள், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றால், வகுப்பில் புத்துணர்ச்சியுடன் அமர வேண்டும் என்றால், இரவு ஒழுங்கான முறையில் நீங்கள் உறங்கி வந்தால் மட்டும்தான், மறுபடியும் ஒவ்வொரு வாரம் நான் சொல்கிறேன், இரவிலே நீங்கள் உறங்கி வந்தால் மட்டும்தான் உங்களால் காலையில் உங்கள் உடம்பிற்கு உங்களுடைய அந்த உடம்பிற்கு நீங்கள் அந்த இதை கொடுத்தால்தான் உங்களால் மற்ற நேரத்தில் காலையில் வந்தால் உங்களுக்கு வகுப்பிற்குரிய அந்த இதை உங்கள் உடம்பு தரும். அப்படி இல்லை என்றால் அது உங்களுக்கு கொடுக்காது. தூக்கம் ஒழுங்காக தூங்கவில்லை என்றால் எப்படி நீங்கள் வகுப்பை உங்களால் கவனிக்க முடியும்? எனில் நாம் படிக்கக்கூடிய இந்த நேரம் ஃபஜ்ருடைய நேரம். இதில் முக்கியமான ஒரு பெரும் பிளஸ் பாயிண்ட் என்று சொன்னால் இந்த நேரம் என்னவென்றால், யாரும் இல்லை என்று மறுக்க முடியாது. நான் வெளியே சென்று விட்டேன், எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு ஆபீஸ் இருக்கிறது, அல்லது எனக்கு முக்கியமான வேலையாக நான் சென்று விட்டேன். இதை நாம் மாலையில் வைத்தால் இந்த காரணங்கள் எல்லாம் வரும் நம் மக்களுக்கு. நாம் வைக்கக்கூடிய காரணம் இங்கு ஃபஜ்ரிலே வைப்பதிலே எந்த காரணமும் சொல்ல முடியாது. மாறாக எந்திரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. எந்திரித்துத்தான் ஆக வேண்டும். என்ன காரணம் அது? ஸலாத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகை. இதை இவ்வாறு நினைப்பவனுக்கு இந்த வகுப்பு வருவது என்பது ஒரு சுமையாக இருக்காது. தொழுகையை நினைக்காதவனுக்குத்தான் நம் வகுப்பிற்கு வருவதே ஒரு சுமையாக நினைக்க முடியும். தொழுகையை நினைத்தவருக்கு இந்த வகுப்பு ஒரு சுமை அல்ல. அதனால்தான் ஃபஜ்ருடைய வகுப்பை நிறைய உலமாக்கள் ஆதரிப்பார்கள். ஃபஜ்ருடைய நேர வகுப்புகளை தான் அதிகமான அறிஞர்கள் ஆதரிப்பார்கள். ஏனெனில் அது ஒரு மிக முக்கியமான நேரம் கல்வியை பயில்வதற்கு. இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்?
இரவில் தூங்குபவர்களுக்கு. இரவில் நீங்கள் தூங்காமல் இங்கே அமர்ந்து நீங்கள் கண்ணை மூடுகிறீர்கள், தூங்குகிறீர்கள் என்றால் அது சரியான ஒரு நிலைப்பாடு அல்ல. எனவே அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இரவிலே அந்த தூக்கத்தை ஒழுங்காக தூங்கி வகுப்பிற்கு வரும் பொழுது அந்த புத்துணர்ச்சியுடன் வகுப்புகளை கேட்டு செவிமடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கஷ்டம்தான், இன்ஷா அல்லாஹ் உழைப்போம் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத்துணை பேரும் வருகிறீர்கள் என்றால் அதற்குரிய அந்த உழைப்பை நாம் போட வேண்டும். அல்லாஹ் நமக்கு நேர்வழி செலுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.